அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 12ஆம் வகுப்பு வேதியியலிருந்து முக்கியமாக ஒரு 60 நாட்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, பாக்சைட்டின் இயைபு என்ன? பாக்சைட்டின் இயைபு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, Al2O3.NH2O. இரண்டாவது வினா, ZnOவிலிருந்து துத்தநாகம் பெறப்படும் முறை எது? ZnOவிலிருந்து துத்தநாகம் பெறப்படும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கார்பன் ஒடுக்கம். மூன்றாவது வினா, எளிதில் அரிமானம் அடையாத வேதி உலைகளில் பயன்படும் உலோகம் எது? எளிதில் அரிமானம் அடையாத வேதி உலைகளில் பயன்படும் உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அலுமினியம். நாலாவது வினா, சோலார் செல்களின் திறனை அதிகரிக்க பயன்படுவது எது? சோலார் செல்களின் திறனை அதிகரிக்க பயன்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, தங்க நானோ துகள்கள். ஐந்தாவது வினா, வான் ஆர்கல் முறையில் தூய்மையாக்கப்படும் உலோகம் எது? வான் ஆர்கல் முறையில் தூய்மையாக்கப்படும் உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, டைட்டானியம். ஆறாவது வினா, மாண்ட் முறை மூலம் தூய்மையாக்கப்படும் உலோகம் எது? மாண்ட் முறை மூலம் தூய்மையாக்கப்படும் உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நிக்கல். மாண்ட் முறை மூலம் தூய்மையாக்கப்படும் உலோகம் நிக்கல். ஏழாவது வினா, வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் பிணைந்துள்ள வடிவம் என்ன? வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் பிணைந்துள்ள வடிவம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, நான்முகி. எட்டாவது வினா, எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம் கொண்ட தனிமம் எது? எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம் கொண்ட தனிமம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஃப்ளூரின். எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம் கொண்ட தனிமம் ஃப்ளூரின். ஒன்பதாவது வினா, எலக்ட்ரான் நாட்டம் அதிகம் கொண்ட தனிமம் எது? எலக்ட்ரான் நாட்டம் அதிகம் கொண்ட தனிமம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, குளோரின். எலக்ட்ரான் நாட்டம் அதிகம் கொண்ட தனிமம் குளோரின். பத்தாவது வினா, ஹேலஜன்களில் வினைதிறன் மிக்கது எது? ஹேலஜன்களில் வினைதிறன் மிக்கது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஃப்ளூரின். ஹேலஜன்களில் வினைதிறன் மிக்கது ஃப்ளூரின். 11வது வினா, நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சிலிக்கேட் எது? நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சிலிக்கேட் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஜியோலைட்டுகள். 12வது வினா, எத்தில் போரேட் சோதனையில் கிடைக்கும் சுடரின் நிறம் என்ன? எத்தில் போரேட் சோதனையில் கிடைக்கும் சுடரின் நிறம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பச்சை. 13வது வினா, நீர்வாயு என்பது எக்கலவை? நீர்வாயு என்பது எக்கலவை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். 14வது வினா, உற்பத்தி வாயு என்பது எக்கலவை? உற்பத்தி வாயு என்பது எக்கலவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன். 15வது வினா, மிக எளிதாக திரவமாக்க இயலும் வாயு எது? மிக எளிதாக திரவமாக்க இயலும் வாயு எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஹீலியம். 16வது வினா சிலி வெடிப்பு என்பது என்ன? சிலி வெடிப்பு என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சோடியம் நைட்ரேட். 17வது வினா இந்திய வெடியுப்பு என்பது என்ன? இந்திய வெடியுப்பு என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் நைட்ரேட். 18வது வினா நைட்ரிக் அமிலத்தை வணிக ரீதியாக தயாரிக்கும் முறை எது? நைட்ரிக் அமிலத்தை வணிக ரீதியாக தயாரிக்கும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆஸ்வால்ட் முறை. நைட்ரிக் அமிலத்தை வணிக ரீதியாக தயாரிக்கும் முறை வந்து ஆஸ்வால்ட் முறை. 19வது வினா குளோரின் வாயுவின் நிறம் என்ன? குளோரின் வாயுவின் நிறம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பசுமை கலந்த வாயு. 20வது வினா பெருமளவில் குளோரின் தயாரிக்கும் முறை எது? பெருமளவில் குளோரின் தயாரிக்கும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டெக்கான் முறை. பெருமளவில் குளோரின் தயாரிக்கும் முறை டெக்கான் முறை. 21வது வினா கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுவது எது? கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஹீலியம். கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுவது ஹீலியம். 22வது வினா விளம்பர பலகைகளின் விளக்குகளில் பயன்படும் வாயு எது? விளம்பர பலகைகளின் விளக்குகளில் பயன்படும் வாயு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நியான். விளம்பர பலகைகளின் விளக்குகளில் பயன்படும் வாயு வந்து நியான். 23வது வினா வைட்டமின் B12 காணப்படும் இடைநிலை உலோகம் எது? வைட்டமின் B12 காணப்படும் இடைநிலை உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கோபால்ட். 24வது வினா அணுவுச் சேர்மங்கள் பற்றி கொள்கையினை முதலில் முன்மொழிந்தவர் யார்? அணுவுச் சேர்மங்களை பற்றி கொள்கையினை முதலில் முன்மொழிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் வெர்னர். 25வது வினா அமில முன்னிலையில் எஸ்டரை நீரார் பகுத்தல் வினை எவ்வகை வினை? அமில முன்னிலையில் எஸ்டரை நீரார் பகுத்தல் வினை எவ்வகை வினை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி போலி முதல் வினை. 26வது வினா வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு வேதிவினையின் வினைவேகம் என்னவாகும்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு வேதிவினையின் வினைவேகம் என்னவாகும்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அதிகரிக்கும். 27வது வினா லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கையின்படி ஒரு அமிலம் என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புரோட்டானை வழங்கும் பொருள் சேர்மம். 22வது வினா லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கையின்படி ஒரு காரம் என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி புரோட்டானை ஏற்கும் பொருள். 29வது வினா லூயி கொள்கையின்படி ஒரு அமிலம் என்பது என்ன? லூயி கொள்கையின்படி ஒரு அமிலம் என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் இரட்டை ஏற்கும் சேர்மம். 30வது வினா லூயி கொள்கையின்படி ஒரு அமிலம் என்பது என்ன? லூயி கொள்கையின்படி ஒரு அமிலம் என்பது என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி எலக்ட்ரான் இரட்டையை வழங்கும் சேர்மம். 31 கைபேசி மடிக்கணினி போன்றவற்றில் பயன்படும் மின்கலன் எது? கைபேசி மடிக்கணினி போன்றவற்றில் பயன்படும் மின்கலன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன்கள். 32 இயற்கையில் வானின் நீல நிறத்திற்கு காரணம் என்ன? இயற்கையில் வானின் நீல நிறத்திற்கு காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டிண்டால் விளைவு. 33 பென்சிலின் எவ்வகை மருந்து? பென்சிலின் எவ்வகை மருந்து? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நுண்ணுயிர் எதிரி. 34 டயாசிபாம் என்பது என்ன? டயாசிபாம் என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மன அமைதிப்படுத்தி. 35 அமில நீக்கியக்கு எடுத்துக்காட்டு தருக. அமில நீக்கிக்கு எடுத்துக்காட்டு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் பி அலுமினியம் ஹைட்ராக்சைடு. 36 சீக்லர் நாட்ட வினைவேக மாற்றி என்பது என்ன? சீக்லர் நட்டா வினைவேக மாற்றி என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி TiCl4 + C2H5 3Al. 37 ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சல்ஃபர். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது சல்ஃபர். 38 வெப்ப இலகு பலபடி எது? வெப்ப இலகு பலபடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாலித்தீன். 39 வெப்பத்தால் இருக்கும் பலபடி எது? வெப்பத்தால் இருக்கும் பலபடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பேக்லைட். வெப்பத்தால் இருக்கும் பலபடி பேக்லைட். 40 இலை பலபடி எது? இலை பலபடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நைலான் 6,6. 41 முதல் தர சோப்பின் TFM மதிப்பு என்ன? முதல் தர சோப்பின் TFM மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 0.76. TFMனா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். 42 மென் சோப்பு என்பது என்ன? முக்கியமான வினா. மென் சோப்பு என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பொட்டாசியம் பால்மினேட். 43 ஊறுகாய் தயாரிப்பில் பயன்படும் பதனப்பொருள் எது? ஊறுகாய் தயாரிப்பில் பயன்படும் பதனப்பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அசிட்டிக் அமிலம். 44 சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸை மாற்ற உதவும் நொதி எது? சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்ற உதவும் நொதி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இன்வெர்டேஸ். சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்ற உதவும் நொதி இன்வெர்டேஸ். 45 தேனில் என்னென்ன சர்க்கரைகள் உள்ளன? தேனில் என்னென்ன சர்க்கரைகள் உள்ளன?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூன்றும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ். 46வது வினா, ஸ்டார்ச்சில் உள்ள அமிலோபெக்டின் எத்தனை சதவீதம்? ஸ்டார்ச்சில் உள்ள அமிலோபெக்டின் எத்தனை சதவீதம்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 0.8%. 47வது வினா, ஸ்டார்ச்சில் உள்ள அமிலோஸ் எத்தனை சதவீதம்? ஸ்டார்ச்சில் உள்ள அமிலோஸ் எத்தனை சதவீதம்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 0.2%. 48வது வினா, செல்களுக்கு இடைப்பட்ட சமிக்ஞை மூலக்கூறு எது? செல்களுக்கு இடைப்பட்ட சமிக்ஞை மூலக்கூறு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஹார்மோன். செல்களுக்கு இடைப்பட்ட சமிக்ஞை மூலக்கூறு ஹார்மோன். 49வது வினா, வைட்டமின் B6 வேதிப்பெயர் என்ன? முக்கியமான வினா, வைட்டமின் B6 வேதிப்பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பைரிடாக்சின். வைட்டமின் B6 வேதிப்பெயர் பைரிடாக்சின். 50வது வினா, இரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் எது? இரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வைட்டமின் கே. இரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் கே. 51வது வினா, நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? முக்கியமான வினா, நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வைட்டமின் பி மற்றும் சி. 52வது வினா, வெடிபஞ்சு என்பது என்ன? வெடிபஞ்சு என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி செல்லுலோஸ் நைட்ரேட். வெடிபஞ்சு என்பது செல்லுலோஸ் நைட்ரேட். 53வது வினா, டிஎன்ஏவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் எவை? முக்கியமான வினா, டிஎன்ஏவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சைட்டோசின் மற்றும் தயமீன். டிஎன்ஏவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் சைட்டோசின் மற்றும் தயமீன். 54வது வினா, புரதங்களில் பல்வேறு அமினோ அமிலங்கள் எந்த பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன? புரதங்களில் பல்வேறு அமினோ அமிலங்கள் எந்த பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பெப்டைடு பிணைப்பு. 55வது வினா, ஓரிணைய அமீன்கள் ஆல்டிகைடுகளுடன் வினைபுரிந்து கொடுக்கும் விளைபொருள் எது? ஓரிணைய அமீன்கள் ஆல்டிகைடுகளுடன் வினைபுரிந்து கொடுக்கும் விளைபொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஷிப் காரம். 56வது வினா, மிர்பேனின் எண்ணெய் எனப்படுவது எது? மிர்பேனின் எண்ணெய் எனப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நைட்ரோபென்சின். மிர்பேனின் எண்ணெய் எனப்படுவது நைட்ரோபென்சின். 57வது வினா, தோல் பதனிடுதலில் பயன்படும் செரும் எது? முக்கியமான வினா, தோல் பதனிடுதலில் பயன்படும் செரும் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பார்மால்டிகைடு. தோல் பதனிடில் பயன்படும் செரும் பார்மால்டிகைடு. 58வது வினா, டாலன்ஸ் வினைக்காரணி என்பது என்ன? டாலன்ஸ் வினைக்காரணி என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அமோனியாவில் கலந்த சில்வர். 59வது வினா, டைனமைட் என்ற வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் ஆல்கஹால் எது? டைனமைட் என்ற வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் ஆல்கஹால் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கிளிசரால். கடைசி வினா, கூழ்மத் துகளின் அளவு என்ன? கூழ்மத் துகளின் அளவு என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1 முதல் 200 நானோமீட்டர். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பு வேதியியல்லேருந்து முக்கியமாக ஒரு 60 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.